டீம் இல்லை புயல் தேவைதான், நல்லா தேவைதான் எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஜெயதக்கிரியோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ்க்காக இது டீம் இல்லை புயல்னா வேர்ல்டு கப்லேயும் இப்படி தான் பண்ணாங்க. 300 அடிக்க போகிறாங்கன்னு ஒன்றும் பண்ணல. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு மேட்ச் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தார். ஹேரி டக்கர்னு ஒரு பவுலரை டப்புன்னு விக்கெட் எடுத்துறாரு அசிசிங்க. நம்ம கம்பீர் மாமாவோட செல்லா குட்டி என்னடா இந்த மாதிரி பவுலிங் போடுறது. அப்புறம் டக்கராக ஒரு பேட்டிங் ஆடி 50 போட்டார். அப்புறம் இந்த டில்லனன்னு இருக்கார்ல, இவர் 49 போட்டார். ஜஸ்ட் மிஸ்ஸில் 50 போயிடுச்சு. அது இப்போ சொன்னால ஸ்டார்டிங்கில் புயல்னு, அந்த புயல் ரன் அடிக்கிறதுல இல்லை, விக்கெட் விடுறதுல அவனே 182 அடிச்சிட்டாங்க. அயர்லாண்டு 182 அடித்தது பெரிய விஷயந்தான். அபிஷேக் சர்மா அடிக்கலாம் மேட்ச் முடிஞ்சுன்னு நினச்சேன். அப்புறம் இஷான் கிஷானும் இவர் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஸ்ரேயாஸ் நம்ம செல்லா குட்டி ரவுடி ஐயர் எவ்வளோ சொன்னால் இப்போ திடீர்னு பார்த்தா அவுட் ஆகிட்டார். 3 ரன்னுக்கு அவுட் ஆனோன்னு மேட்ச் மிடில் ஆர்டர் சொதப்பிட்டாங்க. டூபே எதாவது பண்ணுவார்னு பார்த்தா டூபே 2 6 விட்டார், ஆனால் அவுட் ஆகிட்டார். சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, அபிஷேக் சர்மா மட்டும் இன்றைக்கி இருந்துதான்னு கண்டிப்பாக மேட்ச் ஸ்டானு. அப்புறம் இந்த ஹிப்ஷன்ஸ்னு இவர் இருக்கார்ல, இவர் பேர் எல்லா பேர் இவர் தான் ஒரு ஸ்பின்னரு. இவர் 3 விக்கெட்டு. அப்புறம் அவர் பேர் ஹார்ட்லாடோ என்னமோ, பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. மறுபடியும் அபிஷேக் சர்மா, நான் மறுபடியும் சொல்கிறேன், அபிஷேக் சர்மா அதை கூட வாங்கடா. என் செல்ல வைபவ் சூரியவன்சிங்கடா, அவன் இதுதான் அடித்து கொடுத்துருப்பானுங்கடா. அதுக்கு முன்னாடி கைஸ் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். வைபவ் சூரியவன்சி இதில் இந்தியா கூடைய சீரீஸ் ஃபைனலில் 94 ரன் 11 பால் ஆஃப் செஞ்சுரி. அயர்லாந்து டீம் மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி